திருப்பத்தூர் அருகே புத்தாண்டு மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட நபர் மீது தாக்குதல் நடத்திய கும்பல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளன. அப்பாவி நபரின் வீட்டை சூறையாடி அட்டூழியம் செய்தவர்களுக்கு போலீசார் காட்டிய ட்விஸ்டின் பின்னணி என்ன? புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பைக்கில் சீறி பாய்ந்த கும்பலை தட்டி கேட்டவரின் வீடு சூறையாடப்பட்டுள்ளது. மதுபோதையில் ரவுடிசத்தில் ஈடுபட்டு ஊர் மக்களை உறங்க விடாமல் உயிர் பயம் காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பத்தூரை அடுத்த பாராண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் ஓசூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். புத்தாண்டு விடுமுறை காரணமாக சொந்த ஊர் வந்தவர் நண்பர்களை சந்திக்க பக்கத்து தெருவிற்கு புறப்பட்டார். அப்பொழுது பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருசக்கர வாகனத்தின் சைலன்சரை கழற்றிவிட்டு அதிக சத்தத்துடன் தாறுமாறாக ஓட்டி வந்தனர். அதை கண்ட முருகேஷ் மெதுவாக போக முடியாதா என கண்டிக்க ஆத்திரமடைந்த கும்பல் முருகேஷை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கி காயப்படுத்தினர். ஊர் விட்டு ஊர் சென்று வேலை செய்யும் உனக்கே இவ்வளவென்றால் ஊருக்குள்ளே இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என சபடால் விட்டு வெறிச்செயலில் ஈடுபட்டதோடு முருகேஷின் வீட்டையும் சூறையாடினர். இரும்பு ராடு, தடி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து நாற்காலி, அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். சத்தம் கேட்டு மக்கள் கூட்டம் கூட தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். பின்னர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முருகேசை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்ததில் கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து அசேன், ஆகாஷ், அபிஷேக் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். போலீசார் விசாரணையின் போதும் இவர்கள் முரண்டு பிடித்து கெத்து மிதப்பில் மிதந்ததாக தெரிகிறது. ஆனால் உயரதிகாரிகள் தங்களது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டை கொடுத்து கைதான 4 பேரையும் புத்தாண்டு விடுமுறைக்கு ஜெயில் விருந்து சாப்பிட அனுப்பி வைத்துள்ளனர்.